வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதரின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பது? ஒரு நாள் உன்னை நானும் பார்க்காவிட்டால் என் வாழ்வில் அந்த நாளே இல்லைன்னு ஒரு பெண் தன்னுடைய காதலனை பார்த்து பாடுறத கேட்டு நாம ரசிச்சிருக்கோம். சோ இந்த பெண்ணோட வாழ்க்கை நீளத்தை எப்படி அளப்பது? இன்னும் சிலருக்கு ஜிம்முக்கு போகலனா அல்லது வாக் போகலனா பார்ட்டிக்கு போகலனா அன்றைய நாள் கணக்கிலேயே வராது. ஆனால் இது புத்தர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்ட கேள்வி. சோ ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு பதிலை கொடுத்தார்கள். எந்த பதிலை புத்தர் ஏற்றுக்கொண்டார்? ஏன்? புத்தர் ஒரு துறவியிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பாய் என்று கேட்டார். சீடர் அதற்கு நாட்களை வைத்து என்று பதில் சொன்னார். அதற்கு புத்தர், உனக்கு புத்தர்களின் பாதையை பற்றி புரிதல் இல்லை, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வே என்றார். எனவே புத்தர் இன்னொரு துறவியிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, ஒருவர் உணவு சாப்பிடும் போது செலவாகும் நேரத்தை வைத்து என்று பதில் சொன்னார். புத்தர் அவரிடம், உனக்கும் புத்தர்களின் பாதையை பற்றி தெரியவில்லை என்றார். எனவே புத்தர் மூன்றாவது துறவியிடம் மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடர் அவருடைய சுவாசத்தை வைத்து என்று பதில் சொன்னார். புத்தர் உடனடியாக, நல்லது, சரியாக சொன்னாய், உனக்கு புத்தர்களின் பாதையை பற்றி தெரிந்திருக்கிறது என்றார். ஒரு எளிதான கேள்விதான், எளிதான பதிலும் கூட. கேள்வியில் பல நுணுக்கங்கள் ஒளிந்திருக்கிறது. பதிலில் ஒவ்வொரு துறவியின் புரிதலும் அவர்களுடைய மனநிலையும் தெரிகிறது. புத்தர் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பும் போது அதற்கு நிச்சயமாக ஒரு ஆழமான பதில் இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை அதன் ஆழத்தை வைத்தே அளக்கப்படுகிறது. இட் லுக்ஸ் paradoxical. Length can be measured only by depth. உண்மையை சொல்ல போனால் ஆழமாக வாழும்போது நீண்ட காலம் வாழ்கிறோம். வாழ்க்கையின் நீளம் அதை எவ்வளவு ஆழமாக வாழ்கிறோம் என்பதை பொறுத்தது. வாழ்க்கையின் அளவு அதன் தரத்தை பொறுத்தது. The quantity of your life depends on quality. துறவியால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சிம்பிளி நாட்களை வைத்து அளக்கப்படுகிறது என்று சொன்னார். அவருடைய சிம்பிளான பதில் அவரை பற்றி நமக்கு அதிகமாக சொல்கிறது. நாட்களை வைத்து என்று வரும்போது நேரத்தை வைத்து என்பதுதான். He measures a life by the momentary, not by the eternal, not by the timelessness. வாழ்க்கை நேரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை நேரத்திற்கு சொந்தமானது அல்ல. அது நேரத்தையும் ஊடுருவி ஒரு நாள் நேரத்திலிருந்து காணாமல் மறைந்து விடுகிறது. புத்தர் வாழ்வின் நீளத்தை எப்படி அளப்பாய் என்று கேட்டபொழுது அந்த சீடர் நாட்களை வைத்து என்று பதில் சொன்னார். அவருடைய புரிதல் அது. அதை தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. ஒருவர் பிறக்கிறார், திருமணம் முடிக்கிறார், பிறகு முதுமை அடைகிறார், பிறகு இறந்து விடுகிறார். நாட்கள் பறந்து விடுகிறது என்ற தொனியில் பதில் சொன்னார். ஆனால் இது வாழ்க்கை அல்ல. வெளித்தோற்றத்தில் மட்டும்தான் வாழ்க்கை அப்படி இருக்கிறது. உட்புறமாக கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அங்கே நேரம் இருக்கிறதா? வெளியில் நேரம் இருக்கிறது. உள்நோக்கி பார்க்கும்போது அங்கே நேரம் இல்லை. இதை சில நேரங்களில் உணர்ந்திருப்பீர்கள். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்காரும்போது உட்புறமாக உங்களுக்கு வயதாகிறதா? உள்ளே நீங்கள் அப்படியே குழந்தையாக இருக்கும்போது அல்லது இளைஞனாக இருக்கும்போது எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்கிறீர்கள். உள்ளுக்குள் எதுவுமே மாறவில்லை. முகத்தில் சுருக்கம் விழுந்துவிட்டது, முடி நரைத்து விட்டது, மரணம் நெருங்குகிறது. இதெல்லாம் வெளியே நடக்கிறது. முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நேரமும் காலமும் ஓடிவிட்டதை தெரிந்து கொள்ள முடிகிறது. கூடிய விரைவில் நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்பது புரிகிறது.
பட் லுக் விதின். உட்புறம் நேரம் இருப்பதில்லை. உட்புறம் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். இன்னர் வேர்ல்டை பொறுத்தவரை நேரம் தவறானது. காரணம், இன்னர் வேர்ல்டில் எதுவும் மாறுவதில்லை, எல்லாமே அப்படியே இருக்கிறது. இன்னர் வேர்ல்டை பொறுத்தவரை நேரம் தேவையில்லாதது. அண்ட் லைஃப் இஸ் இன் த இன்னர். புத்தர் ஒரு சாதாரண கேள்வியை கேட்பது போல் தோன்றலாம், ஆனால் அது ஒரு சிக்கலான பிலாசபிக்கலான கேள்வியும் கூட. அந்த சீடர் அந்த கேள்வியால் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்று கூட சொல்லலாம். நேரம் என்பது உலகத்திற்கு தேவையான ஒன்று. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது நேரம் என்பது தேவையில்லை. அது உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உறவு. பணம் மாதிரிதான். மார்க்கெட்டிற்கு போனால் மட்டும்தான் அதற்கு மதிப்பு உண்டு. நீங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு தனியாக வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. அடுத்தவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தும் போதுதான் பணத்திற்கு மதிப்பு வருகிறது. காரணம், the value is just an agreement between you and other. பணம் புழக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அதற்கு மதிப்பு. உங்கள் பாக்கெட்டிலேயே பத்திரமாக பூட்டி வைக்கப்படும் போது அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. இட் இஸ் மீனிங்லெஸ். பாக்கெட்டில் பணத்திற்கு பதிலாக எதை வேண்டுமானாலும் வைக்கலாம், இரண்டுமே ஒன்றுதான். பணம் பல கைகளுக்கு மாறும்போதுதான் அதற்கு மதிப்பு. அதனால்தான் கஞ்சத்தனம் உள்ள மனிதர்கள் உலகத்தில் பாவப்பட்ட ஏழைகள். ஏனென்றால் அவர்களிடம் பணம் இருக்கும், ஆனால் தொடர்ந்து அது தேங்கி கிடந்தால் அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு பெட்டிக்குள் பணத்தை போட்டு பூட்டிவிட்டு நீங்கள் ஏழையாகவே இருக்கலாம். Time is also a currency between two people, between relationships, between societies. ஆனால் இன்னர் உலகில் நீங்கள் தனியாக இருக்கும்போது அதற்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. சிம்பிளி மீனிங்லெஸ். மக்கள் நேரம் போகிறது என்று சொல்கிறார்கள். எங்கே போகிறது நேரம்? அது எங்கிருந்து வருகிறது? நீங்கள் எதிர்காலத்தில் இருந்து வந்து இறந்த காலத்திற்குள் போகிறது என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் எதிர்காலம் நிகழ்காலத்திற்கு முன்னதாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நேரம் எங்கிருந்து வருகிறது? பிறகு அது இறந்த காலத்திற்குள் செல்கிறது, அப்படித்தானே? அப்படி என்றால் நேரம் இறந்த காலத்திற்குள் சேகரித்து வைக்கப்படுகிறது. தென் இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த மூன்றும் இருக்கிறது என்றால் மூன்றுமே நிகழ்காலம்தான். அப்படி வரும்போது நோ பாஸ்ட், நோ ஃபியூச்சர். நேரத்தின் பயன்பாடு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு காலையும் நீங்கள் 8 மணிக்கு வருவீர்கள். நேரம் என்று ஒன்று இல்லை என்றால் அப்படி வருவது கடினம். பிறகு நாம் எப்படித்தான் சந்திப்பது? ரிமெம்பர், இது ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தான். இட் இஸ் நாட் அ ட்ரூத். ட்ரூத் இஸ் டைம்லெஸ். நேரம் மனிதர்களின் கண்டுபிடிப்பு, ஆனால் ட்ரூத் இஸ் எட்டர்னல். உண்மையை சொல்ல போனால் நேரம் எங்கும் போவதில்லை. நாம் தான் போய் கொண்டிருக்கிறோம். நாம் தான் போகிறோம் வருகிறோம். டைம் ரிமைன்ஸ். இதை எல்லாவற்றையும் புத்தர் ஒரு சிறிய கேள்வியில் அடக்கிவிட்டார். சீடரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை. எனவே புத்தர்களின் வழி உனக்கு புரியவில்லை என்று சொன்னார். மனிதனுடைய புரிதல் மிகவும் மேலோட்டமானது. அதை உடலளவு புரிதல் என்று சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் நமது உடலிலும் ஒரு கடிகாரம் உள்ளது, பயாலஜிக்கல் கிளாக். அதனால்தான் ஒரு நாள் 1 மணிக்கு உணவு சாப்பிட்டால் தினமும் 1 மணிக்கு பசிக்கிறது. உடல் சொல்வதை கேட்க ஆரம்பித்தால் இதுதான் நீ தூங்க வேண்டிய நேரம், சாப்பிட வேண்டிய நேரம் என்பதை நம்மிடம் சொல்லும். நமது பாடி கிளாக்கில் நாம் அலாம் கூட வைக்கலாம். 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தூங்கச் செல்கிறோம். Exactly 5 o'clock body will wake you. The body has a clock. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் எக்ஸாக்ட்லி 4 வாரங்கள் கழித்த பிறகு 28 நாட்கள் ஆன பிறகு ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் வருகிறது. பெண்ணின் உடலில் வேறு எதுவும் கோளாறு இல்லை என்றால் இதை அழகாக மேனேஜ் செய்கிறது. இந்த கடிகாரம் சரியாக இயங்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. 28 நாட்கள் என்றால் 28 நாட்கள் தான். அதேபோல் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 9 months பெண்ணின் உடல் குழந்தையை பெற்றெடுக்க தயாராகிறது.
பெண்ணின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் 9 மாதங்கள் முடிவடையும் போது குழந்தை பிரசவிக்கிறது. The body carries a clock and functions perfectly well. Of course, உடல் நாட்களை வைத்து கணக்கிடப்படுகிறது. உடலில் காலங்கள் கழிந்ததற்கான அல்லது நேரங்கள் வேகமாக ஓடிவிட்டதற்கான அடையாளங்கள் தெரிகின்றன. ஒருவர் இளமையாக இருக்கிறாரா வயதானவராக இருக்கிறாரா என்பதை உடல் தெரியப்படுத்துகிறது. The body carries the whole biography. இந்த துறவியின் புரிதல் உடல் அளவிலும் மேலோட்டமானதாகவும் இருக்கிறது. எனவே புத்தர் 2வது துறவியிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எப்படி அளப்பாய் என்று கேட்டார். அதற்கு அவர் ஒருவர் சாப்பாடு உண்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை வைத்து என்று பதில் சொன்னார். இந்த துறவியின் புரிதல் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது. இவருடைய பதில் லெஸ் பிசிக்கல் அண்ட் மோர் சைக்காலஜிக்கல். உணவை ரசிப்பதற்கு, அந்த உணவின் ருசியில் மூழ்குவதற்கு, அதை அனுபவித்து உண்பதற்கு என்று ஒரு மனது வேண்டும். இந்த சீடரின் புரிதல் கொஞ்சம் ஆழமானது. என்ன சொல்ல வருகிறார் அவர்? அவர் மனிதனுடைய வாழ்க்கை அவன் அனுபவிக்கும் இன்பங்களை வைத்து, அவன் எதையெல்லாம் அனுபவித்து மகிழ்கிறானோ அதை வைத்து, அவன் வாழ்க்கையில் சேகரிக்கும் அனுபவங்களை வைத்து கணக்கிடப்படுகிறது என்று சொன்னார். அந்த துறவி நீங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் உலகத்தில் உள்ள எவ்வளவு இன்பங்களையும் சிற்றின்பங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொன்னார். நண்பர்களே, இந்த 2வது துறவி சொன்ன பதிலுக்கான ஆழமான விளக்கம் அடுத்த வீடியோவிலும் தொடர்கிறது. ஸோ இந்த வீடியோ இன்னும் முடியல. ப்ளீஸ் ஸ்டிக் அரவுண்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, take care. Bye.